என் பேர் மகாலிங்கங்க. பெருமையாக சொல்கிறதுன்னா 1965 66 இந்த ஆயில் மில் கட்டிட்டோம். அது ஆண்டவரனுக்கோ விலாசத்துக்காக கட்டினோம். அதுக்கப்புறம் 76 77 6 செட்டியார் சென்ஸுக்காக ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டோம். முதலில் நான் டேக்ஸபிள் ஐட்டம்ஸ் அரிசி தவிடு பயிர் பச்சைகள் எல்லாம் செஞ்சு ஒரு 2 வருஷம் செஞ்சோம். 80க்கு அப்புறம் இந்த நல்லெண்ணெய் தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். நாங்கள் செய்து வந்த வியாபாரம் 15 கிலோ டின்களில் மாத்திரம்தான் செய்து வந்தோம். நாளடைவில் ஸ்மால் பேக்கிங் செய்தால்தான் இந்த மார்க்கெட்டில் காலூன்றி நிலைத்து நிற்க முடியும் என்கிற நம்பிக்கை வந்தது. கன்சியூமருக்கு போனால் தான் கரெக்டு. நாம் பெரிய டன் சப்ளை பண்ணிட்டு நிட்டிடுறோம். இந்த பெரிய டன் 10 டன் வாங்கிட்டு போய் அவர் ரீட்டைல் சேல்ஸ் பண்ணுவோம், பிராண்ட் இல்லாமல். ஆக மொத்தம் நம்மளுடைய உழைப்பு வீணாக போச்சு. அன்றைக்கி பெரிய டன் மட்டும் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தனால ஸ்மால் பேக்கிங் போயிருந்தா நல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பாட்டில் பேக்கிங் போட்டோம். 1 லிட்ரு 1/2 லிட்ரு பெட் பாட்டில், அதுக்கப்புறம் பவுச்சு அதுன்னு வந்தது. இப்போ கன்சியூமர் பேங்க் போயிட்டு எல்லா தரப்பு மக்களுக்கு ரீச் ஆகுதுங்க. நல்லெண்ணெய் என்பது பாரம்பரிய தொழில். அந்த காலத்திலிருந்து எங்கள் தாத்தா காலத்திலிருந்து இந்த நல்லெண்ணெய் ஆரம்பித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் சௌகரியங்கள் இல்லாதனால ஈரோடு சேலம் போய் தான் எங்களுடைய சரக்குகளை அனுப்பி கொண்டிருக்கும் போது எங்களுக்கு அடுத்த ஆர்டர் வரத்துக்கு 10 நாள் ஆகும், 15 நாள் ஆகும். இதற்கு நாங்கள் நாமளே எங்களுடைய சொந்தமாக வேன் வாங்கி சப்ளை செய்ய முடியுமா அப்படின்னு பண்ணோம். இப்பொழுது குயிக்காக இன்றைக்கி ஏற்றினா அடுத்த நாள் டெலிவரி. அப்போ இருந்தே ஓரளவுக்கு நாங்கள் ஜனங்களிடையே நல்ல பேருக்கு வாங்கிட்டோம். மார்க்கெட்டில் நம்ம பிராண்ட் எண்ணெயே வாங்கணும், ரிப்பீட்டட் ஆர்டர் வாங்கலாங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். கடந்த 25 வருஷமாக தி பெஸ்ட் அப்படின்னு இருக்குது. அது ஒரு பெருமையாகவே நாங்கள் சொல்கிறோம். எள்ளு முதல்ல டைரெக்டாக நாங்கள் போய் சந்தை கொள்முதலுக்கே போயிட்டு இருந்தோம். ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு பஸ்ஸுக்கு போவோம். சாக்கு நாங்கள் எடுத்துகிட்டு தான் போகணுங்க. அப்போ 2 வீலர் தான். அது 2 வீலர் வச்சுக்கிறது பெரிய காஸ்ட்லியாக இருந்தது. மாட்டு வண்டியில் போட்டு விடுவோம், இல்லைன்னா லாரியில் போட்டு விடுவோம். எள்ளு ஒரே கலரில் ஒரே மாதிரி தான் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு சாயிலும் ஒவ்வொரு டைப்பு. எள்ளு சிகப்பு, வெள்ளை, கருப்பு. எள்ளுனுடைய தன்மையே அதுதான். எள்ளு பூரா நம்ம த்ரூ அவுட் இந்தியாவில் விளையுதுங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு ஏரியாவில் விளைஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடெல்லாம் பார்த்தா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரலும் வருது. அதுக்கப்புறம் கர்நாடகா ஸ்டேட் வருது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஈஸ்டர்ன் சைடு போனால் கல்கட்டா ஏரியா பூரா ஒரு 3 மாதத்துக்கு வருதுங்க. வெஸ்டர்ன் சைடு குஜராத் அந்த ஏரியா பூரா ஒரு 3 மாதத்துக்கு வருது. 12 மாதம் சர்க்கிளாக வந்துகிட்டே இருக்குது. வாங்குறது மேக்சிமம் முதல் தர எள்ளு தான் வாங்குகிறோம். ரொம்ப மட்டமாக வாபஸ் கொடுத்துருவோம். மொத்தம் 6 ஸ்டேட்டு 7 ஸ்டேட்டு குறைஞ்சபட்சம் மிக்ஸ் பண்ணி தான் எள்ளு போடுறோம். இது அசாம், திரிபுரா எள்ளுங்க. இது ராஜஸ்தான், குஜராத் பெல்ட்டு. ரொம்ப காஸ்ட்லியான எள்ளுன்னு வச்சுங்களேன். ஆனால் குவாலிட்டி 10% ஈக்குவல் டு கீ. இது சிவகிரி முத்தூர், இது நம்ம லோக்கல் ஏரியாங்க. இந்த எள்ளு எல்லாத்துக்குமே கிடைக்காது. ஏன்னா கிலோவுக்கு 10 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் ஜாஸ்தி கொடுத்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இந்த குவாலிட்டிக்காக தான். தமிழ்நாட்டில் வாங்குறது ஒரு 4-5 ஃபார்ம் தான் வாங்குகிறோம். வேறு யாரும் வாங்க முடியாது. அந்த விலை கொடுத்து வாங்க முடியாது. மில்லில் நாங்கள் எள்ளு காய வைக்கிறதே டைரக்ட் நேச்சுரல் சன்லைட்டில் தான் காய வைக்கிறோம். வெயில் தான் எங்களுக்கு பேஸுங்க. இந்த டயத்தில் க்ரஷிங்கே 30 கிலோ ஆகிற இடத்துல 35 கிலோ ஆகும் எண்ணெய். குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம், அதிகபட்சம் 7 மணி நேரம் வரைக்கும் வெயிலில் அந்த எள்ளை காய வச்சு எடுத்து பார்க்க சலிச்சா நல்லா எள்ளு சூடாயிருக்குதா, இது நல்லா இருக்குமா, குவாலிட்டி வருமானு பார்ப்போம். பார்க்கும்போது எங்களுக்கு எங்கள் அனுபவத்தில் தெரியும் இது நல்லா இருக்குது போடலாம் அப்படின்னு சொல்லி. காலத்தில் நாங்கள் செய்கிற போதுங்க நாங்களே களத்தில் வேலை செஞ்சோம். அப்போல்லாம் கொஞ்சம் லேசாக எண்ணெயில் மண் வாடை வந்துடும், கிளீனிங் கம்மியாக இருக்கிறதுனால. காரணம் என்னென்னா ஒரு சிங்கிள் ஜல்லடை வச்சுக்கிட்டு கையில் வாரி வாரி போட்டு க்ளீன் பண்ணுவோம். க்ளீனிங் பண்ணுறோம். ஏன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா மண் இருக்கும், லைட்டாக ஈரப்பதமாகவும் இருக்கும். அறுவடை பண்ணும்போது அந்த எள்ளு செடியிலேருந்து வர இலை, தலை அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் டபுள் ஷேக்கரில் போட்டு க்ளீன் பண்ணால் தான் எள்ளு மட்டும் பிரித்து எடுக்க முடியும். அந்த எள்ளு மட்டும் பிரித்து எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஆயில் கண்டென்ட்டில் உங்களுக்கு அரோமா, ஃப்ளேவர் நல்லா தெரியும்.
3 தடவை சுத்தமாக சலிச்சு, அதாவது தரம் பிரித்து அந்த எள்ளு ரொட்டிக்கிற கல், மண், தூசி, துப்பை எல்லாம் தரமாக பிரித்து டெய்லி எவ்வளோ தேவையோ பேட்ச் ப்ராசஸிங்க்கு இங்கே ரோட்டரி செக்குக்கு ஒரு ரோட்டரி செக்குக்கு 14 to 14.5 kgs கெப்பாசிட்டி. 14 kgs க்ரஷ் பண்ணி ஆயிலாக கன்வெர்ட் ஆகி வெளியில் வரதுக்கு 20 to 25 minutes ஆகும். எபோ 60 years பேக் வந்து எண்ணெய் தெளிய வச்சு அதிலிருந்து தான் எண்ணெய் எடுத்துகிட்டு ஃபில்டரில் தெளிய வச்சு போட்டிருந்தோம். கொஞ்சம் டென்சிட்டி அதிகம் வரும். க்ரஷிங் ஆகி வெளியில் வர ஆயில் வந்து அன்ஃபில்டர்ட் ஆயில் செடிமெண்ட்டோடு இருக்கும். இன்றைக்கி இருக்கிற நம்ம மார்க்கெட் ஸ்பீடுக்கு நேச்சுரல் ப்ராசஸில் செட்டில் டவுன் ஆக விட்டோம் அப்படின்னா 3 to 4 days ஆயிரும். மார்க்கெட்டுக்கு டைம் சப்ளை கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கிறோம். ஒரு சில ஆயில் பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து சிங்கிள் ஃபில்டர் பண்ணுவாங்க, டபுள் ஃபில்டர் பண்ணுவாங்க, ட்ரிபிள் ஃபில்டர் பண்ணுவாங்க. நாங்கள் ட்ரிபிள் ஃபில்டர் தான் பண்ணி கொடுக்குறோம். அப்போ தான் அதில் வந்து மைன்யூட்டாக எந்த ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து அந்த செடிமெண்ட் ஆகட்டும் எண்ணெய்க்குள்ளார வராது. இந்த ஃபில்டர் ப்ரெஸ்ஸுங்கிறது நாங்கள் காங்கேயத்தில் முதல்ல காங்கேயத்திலோட ஈரோட்டிலிருந்து டிஸ்ட்ரிக்ட்லேயே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபில்டர் கொண்டு வந்தோம். 3 தடவை ஃபில்டர் பண்ணுற எண்ணெயை கீழே அண்டர் ஸ்டோரேஜில் வச்சுருக்குறோம். 20 டிகிரி சென்டிகிரேட்டில் அதை தரமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் தேவைக்கு என்ன ஆர்டர் வருதோ அதை வந்து இந்த ப்ரொடக்ஷன் பாயிண்ட்லேருந்து பேக்கிங் யூனிட்னு ஒன்று தனியாக வச்சுருக்குறோம். அதை வந்து சில்வர் டேங்கில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். அன்னன்னைக்கு ஆர்டர் வர்றதை அதுக்கு பேக்கிங் பண்ணுற மாதிரி மிஷினரி வெரைட்டாஸ் ஆஃப் மிஷினரிஸ் வச்சுருக்கோம். பாட்டில் பேக்கிங் தனியாக, பவுச் பேக்கிங் தனியாக மிஷின் வச்சுருக்குறோம். அந்த மிஷினில் அன்னன்னைக்கு தேவையான ஆர்டரை ஷெட்யூல் கனெக்ட் பண்ணி டெய்லி பேக் பண்ணி டெய்லி டெஸ்பாச் கொடுத்துட்ருக்குறோம். நல்லெண்ணெய் பொறுத்த மட்டும் செக்கு எண்ணெயில் தயாரிப்பித்தோம்னா அந்த எண்ணெயினுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அதே இது எக்ஸ்புல்லர் எண்ணெய் எடுத்து பாருங்கள், டென்சிட்டி கம்மியாக இருக்குது, பச்சை தண்ணி மாதிரி இருக்கும். அதில் குணமனம் கம்மி. இது குணமனம், இயற்கையான குணமனம் இதில் அதிகம். ஆஸ் அ கன்சியூமராக நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ஆயில் எப்படி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் பிராண்ட் லேபிள் இருக்கான்னு பாருங்கள். ரெண்டாவது வந்து அந்த எண்ணெய் தயாரிப்பு பின்னாடி வந்து நியூட்ரிஷன் ஃபேட்ஸ்ன்னு எல்லாம் போட்டிருப்பாங்க. அதில் உங்களுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குதா, மேனுஃபேக்சரிங் டேட்டு, பேக்கிங் டேட்டு, விலைகள் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஜென்ரலாகவே சரி பார்த்து வாங்கணும். தரமான நல்லெண்ணெயான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் டெய்லி வந்து காலையில் டிஃபனுக்கு இட்லி சுடுவீங்க, வெறும் நல்லெண்ணெய் மட்டும் கையில் எடுத்துங்க. எங்கள் ஆர்எஸ் பிராண்ட் நல்லெண்ணெய் எடுத்துங்க. ஒரு இட்லியில் நல்லா டிப் பண்ணுங்கள். வாயில் சப்பி சாப்பிட்டு பாருங்கள். காரல், கசப்பு, மண் வாசம் இதெல்லாமே உங்களுக்கு அந்த இட்லியில் டிப் பண்ண நல்லெண்ணெயினுடைய பக்குவம் என்னென்னு வாய் சூட்டில் சாப்பிடும்போது தெரியும். செக்கு நல்லெண்ணெய் அது வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாகவும் இனிப்பாகவும் ஒரு தரமாகவும் இருக்கும். மக்களுக்கு இன்றைக்கி சூழ்நிலையில் நல்லெண்ணெய் தேவை, அதுலேயும் செக்கு நல்லெண்ணெய் தேவை, அதுலேயும் நல்ல குவாலிட்டியான செக்கு நல்லெண்ணெய் தேவை. அப்படிங்கும்போது மார்க்கெட்டில் எங்கள் பிராண்டு பரவலாக இருக்குதுங்க. மாடர்ன் ட்ரேட் ஸ்டோர்ஸில் எல்லா பக்கம் அவைலபிலிட்டி கொண்டுட்டு வரணுங்கிறது எங்களுடைய ஒரு ட்ரீமாகவே இருந்துச்சு. ஸோ இதுக்கோசரம் நாங்கள் 2017 இதை வந்து நாங்கள் இனிஷியேட் பண்ண ஆரம்பித்து பிரிக் அண்ட் மார்ட்டர் ஸ்டோரில் எங்கள் ப்ராடக்டை ப்ளேஸ் பண்ணணும். இதுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் நம்ம ஆர்எஸ் ஆயிலை மக்கள் வந்து விரும்பி ஷெல்ஃப்லேருந்து அவங்களே பிக் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இதுக்கோசரம் மெனக்கெட்டு நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ குயிக்காம்லேயும் நம்ம ப்ரெசன்ஸ் அவங்க எங்கெங்கே எக்ஸ்பேன்ஷன் போகிறாங்களோ புது குயிக்காம் என்னென்ன வந்துட்டு இருக்குதோ ஒயிட் ஸ்ப்ரெட்டாக கொடுத்துட்ருக்குறோம். ஆர்எஸ் அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா ஆல் பின்கோட்ஸ்லேயும் அவைலபிள் இருக்கிற மாதிரி நாங்கள் இது என்ஷோர் பண்ணி வச்சுருக்கிறோம். 10 minutesல டெலிவரி ஆர்எஸ் ஆயில் உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும். எதிர்காலத்தில் வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் போயிட்டுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்கிறோம். நம்ம ப்ராசஸ் ஆட்டோமைசேஷன் போகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய குவாலிட்டியில் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இப்போ எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த ப்ராசஸ் ஆட்டோமைசேஷன் வந்தாலும் அதே குவாலிட்டி கொடுக்கணும்னு சொல்லி அதுக்குண்டான ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லேயும் ஒர்க் பண்ணிக்கிட்டு பைலட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆர்எஸ் செக்கு எண்ணெயில் ஆர்எஸ் நல்லெண்ணெய், ஆர்எஸ் கடலெண்ணெய், ஆர்எஸ் தேங்காய் எண்ணெய், ஆர்எஸ் கேஸ்டர் ஆயில் இது வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தோம். 2025 ஆர்எஸ் செக் ஆயிலில் நாங்கள் வந்து ஒரு புது வேரியண்ட் மஸ்டர்ட் ஆயிலுங்கிறத எங்கள் பிராண்ட்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த நல்லெண்ணெய் தொழில் மட்டும் பண்ணாமல் வேறு அடிஷன் ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஆர்இஎஸ்ங்கிற பிராண்டில் எள்ளு போட்டு
நாங்கள் இது பண்ணிகிட்ருக்குறோம். சிவப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு 3ம் தரம் பிரித்து 100 கிராம், 50 கிராமு, 1 கிலோ, 50 கிலோ பாக்கெட் மூட்டை இப்படிலாம் வாங்கி தயார் பண்ணி கொடுக்குறோம். அந்த எல்லை பார்க்கும்போது அவங்க நம்மளுக்கு குவாலிட்டியை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. எங்கள் ரத்தத்துலேயே ஊர்னது குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே ஆக மாட்டோம். தரம் தான் நம்ம. இப்போ நிறைய பேர்லாம் ஆர்கானிக்ஸ் என்ன நீட்டாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. நல்ல பொருள் தான் வாங்குறாங்க. குவாலிட்டி பார்த்து வாங்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாமே ஆன்லைனில் வந்துடுச்சுங்க. கரெக்டாக பார்த்து எல்லாமே வாங்குறாங்க. நல்ல பொருள் தான் வாங்குறாங்க. விலையே பார்க்காம தரத்தை மட்டும் பார்த்தானா ஜெயிச்சுக்கணும். ஆர்ஏஎஸ்னா ஆரோக்கியம், ஆரோக்கியம்னா ஆர்ஏஎஸ். நம்ம பிராண்டு ஆர்ஏஎஸ் பிராண்டு வாங்குங்க. ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. எப்பவுமே ஆரோக்கியம்னா ஆர்ஏஎஸ் தாங்க.